சகோதரர்களே, உலகம் என்பது ஒவ்வொரு நாளும் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. உலகம் என்பது இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் ஆகிரத்தை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு வந்து 1400 வருடங்கள் தாண்டி விட்டது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து 1446 வருடங்கள் முடிந்து விட்டது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு மௌத்தாகி 1436 ஆண்டுகள் முடிந்து விட்டது. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன வஸ்ஸாஅத்து கஹாதைன், கியாமத்துடைய நாளும் நானும் இவ்வளவு நெருக்கம் என்பதாக 2 விரல்களை ஒட்டி காட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சிந்திப்போம் சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நானும் கியாமத்தும் நெருக்கம் என்று சொல்லியே 1400 வருடங்கள் முடிந்து விட்டது. நாம் எவ்வளவு நெருக்கமாக இருப்போம் கியாமத்துடைய நாளுக்கு? நாம் மௌத்துக்கு எவ்வளவு நெருக்கமானவர்கள்? நாம் மரணத்துக்கு எவ்வளவு நெருக்கமானவர்கள்? நாம் மறுமைக்கு, மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு, கபருக்கு நாம் எவ்வளவு நெருக்கமானவர்கள் என்பதை சிந்தியுங்கள் சகோதரர்களே. உலகத்தில் சிறந்தவர் அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் உயர்ந்தவர் அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் சொர்க்கத்துடைய வாசலை தட்டுவது அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கியாமத்துடைய நாளையில் அல்லாஹு தஆலா முதலாக பேசக்கூடிய வார்த்தை யா முஹம்மத் என்ற வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் வாழ்ந்தது வெறுமனே 63 வருட காலம்தான். உலகத்தில் வாழ்ந்தது வெறுமனே 63 வருட காலம்தான். ஆனால் மன்னரை வாழ்க்கையில் 1436 ஆண்டுகளை கடந்து கொண்டிருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு நாளும் மௌத்தை நினைக்க சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு நாளும் கபரை நினைக்க சொன்னவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு நாளும் அழுது, ஒவ்வொரு நாளும் தக்பீரில் அழுது, ஒவ்வொரு நாளும் தொழுகையில் அழுது. சகோதரர்களே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், சிந்தித்து பார்ப்போம் இந்த ஹதீஸை. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்னோடு படுக்கையில் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். நாங்கள் 2 பேரும் ஒரு போர்வைக்குள் இருந்தோம். கொஞ்ச நேரம் போகவில்லை, என்னுடைய கையை தட்டிவிட்டு தஈனி அத்தஅப்பது லி ரப்பி, ஆயிஷா என்னை விடு, நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க போகிறேன். என்னை விடு, நான் அல்லாஹ்வை வணங்க போகிறேன். எழும்பினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தக்பீரை கட்டினார். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், தக்பீரை கட்டி என்னுடைய கணவன் அழ ஆரம்பித்தார். என்னுடைய கணவன் அழ ஆரம்பித்தார். எதுவரை அழுதார் தெரியுமா? அவருடைய தாடி நனைந்து நெஞ்சும் நனைந்து விட்டது. நெஞ்சும் நனைந்து விட்டது. சகோதரர்களை சிந்திப்போம், எத்தனை பேர் நாம் தக்பீரை கட்டி அழுதவர்கள் இந்த உலகத்தில்? எத்தனை பேருக்கு முதலாவது ஃபாத்திஹா சூராவுடைய அர்த்தம் தெரியும்? PhD முடிச்சிருக்கலாம், கன்சல்டனாக இருக்கலாம், ப்ரொக்டராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், ஆலிமாக இருக்கலாம், முஃப்தியாக இருக்கலாம், முஃபஸ்ஸிராக இருக்கலாம், அல்லது முஹத்திஸாக இருக்கலாம். சகோதரர்களே, குர்ஆன் தெரியவில்லை என்றால், அல்லாஹ் இந்த உலகத்துக்கு நேர்வழியாக, ஆகிரத்துக்குரிய வழிகாட்டியாக அல்லாஹ் தந்த குர்ஆனை கூட விளங்கவில்லை என்றால், சகோதரர்களே, அதை விட பெரிய நஷ்டம் ஒன்றும் கிடையாது. எத்தனையோ பேருக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அர்த்தம் தெரியாது. ஆனால் ஆண்டாண்டுகளாக, வருடங்களாக, 30-40 வருடங்களாக நெத்தியை சுஜூது செய்கிறோம். எவ்வளவு கைசேதம் சகோதரர்களே! இதெல்லாம் எல்லாம் தெரியுமே நமக்கு. அரசியல் தெரியும் நமக்கு, எலெக்ஷன் வரப்போகுது அதை பத்தி தெரியும், ஆட்சியை பத்தி தெரியும், வியாபாரத்தை பத்தி தெரியும், மருத்துவத்தை பத்தி தெரியும். இந்த ஹாஸ்பிடலுக்கு போனால் இவ்வாறு நடக்கும் என்பது தெரியும். ஆனால் குர்ஆன் தெரியாது எத்தனையோ பேர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவர்க்கத்துடைய உயர்ந்த அந்தஸ்தை உலகத்தில் அடைந்தவர்கள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுவர்க்கத்துடைய பேர் என்ன தெரியுமா? வசீலா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுவர்க்கத்தினுடைய அந்தஸ்துடைய பெயர் தான் வசீலா. நாம ஒவ்வொரு நாளும் கேட்கிறோமே, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி அத்-தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வசீலா. அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொர்க்கம், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான சொர்க்கம். அந்த சொர்க்கத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? அந்த சொர்க்கத்தில் இருந்தால் 24 மணித்தியாலமும் அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருக்கலாம். அதுதான் நாயகத்துடைய சொர்க்கம். இதைவிட அந்தஸ்து என்ன வேணும்? ஆனால் அவர்கள் நினைத்திருந்தால் சுபகுக்கு எழும்பி இருக்கலாம். சகோதரர்களே, எழும்பி தக்பீரை கட்டி நெஞ்சின் அலையும் வலையும் அழுதார்கள், ருக்கூவில் அழுதார்கள், சுஜூதில் அழுதார்கள், இரண்டாவது ரக்காத்தில் அழுதார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார், 2 ரக்காத் தொழுது முடிக்கவும் இல்லை, சுபகுக்கு பிலால் பாங்கு சொல்லிவிட்டார். சுப்ஹானல்லாஹ். யாருடைய தொழுகை? ஆகிரத்தை நினைத்து தொழுத தொழுகை இதெல்லாம். ஆகிரத்துக்காக வாழ்ந்த மக்களுடைய தொழுகை இதெல்லாம். நாம் என்ன தொழுகை தொழுகிறோம்? நாம் எப்படி அல்லாஹ்வை வணங்குகிறோம்? தக்பீரை கட்டினால் விசா இல்லாமல், பாஸ்போர்ட் இல்லாமல், எந்த ஒன்றும் இல்லாமல் கனடாவையும் தாண்டி ஆஸ்திரேலியாவுக்கும் போய் வரும் தொழுகை, இதற்கு பெயர் தொழுகையா சகோதரர்கள்? சிந்திப்போம். நம்முடைய வாழ்க்கை ஆகிரத்துக்கு தயாராக போகிறதா? மறுமைக்கு தயாராக போகிறதா? அல்லது உலகத்துக்காகவே நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறதா? ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஸஹீஹ் இப்னு ஹிப்பான், முஸ்னத் அஹ்மத் போன்ற கிரந்தங்களில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு யமன் நாட்டுக்குரிய கவர்னராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபலை அனுப்புகிறார்கள். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு குதிரைக்கு மேல் இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதிரைக்கு கீழே இருக்கிறார்கள். நீண்ட நெடிய உபதேசங்கள், பல புத்திமதிகள், பல விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபலுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. கடைசியில் வாகனத்தில் ஏறும்போது சொன்னார்கள், யா முஆத், ஏ முஆதே ரலியல்லாஹு அன்ஹு, அஹ்சின் குலுக லின்னாஸ், மக்களோடு அழகான முறையில் நடந்து போ. நீ ஆட்சியாளன் என்பதற்காக அவர்களோடு கடினமாக நடந்து விடாதே, நல்ல முறையில் நடந்து கொள் முஆத், இரக்கமாக நடந்து கொள், அன்பாக நடந்து கொள், பண்பாக நடந்து கொள். சகோதரர்களே, சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு இடியை தூக்கி போட்டார்கள். முஆத், இன்னக அஸ்தா அல்லா தல்கானி பஅத ஆமி ஹாதா வலஅல்லக அன் தமுர்ர பிமஸ்ஜிதி ஹாதா வ கப்ரி. முஆத், நீ யமனுக்கு செல்கிறாய், யமனுக்கு போகிறாய், ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு. ஆனால் நீ திரும்பி வரும்போது இந்த முஹம்மதை காண மாட்டாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பள்ளிவாசலில், இந்த மஸ்ஜிதுன் நபவியில் என்னுடைய கபரைத்தான் நீ பார்ப்பாய். சகோதரர்களே, முஆத் ரலியல்லாஹு அன்ஹு தேம்பி 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 அழுது கொண்டு போனார். திரும்பி வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கவில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபர் தான் இருந்தது. இதுதான் உலக வாழ்க்கை. இன்னக மையீதுன் வ இன்னஹும் மையீதுன். யா ரசூலல்லாஹ், நீங்களும் ஒரு நாளைக்கு ஜனாசாவாக மாற வேண்டும். முழு உலகத்தில் உள்ள எல்லாரும் ஜனாசாவாக மாற வேண்டும். யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், குல்லு மன் அலைஹா ஃபான். இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் அழிந்தே ஆக வேண்டும். வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். நான் மட்டும்தான் இருப்பேன். அல்லாஹ் சொல்கிறார், நான் மட்டும்தான் இருப்பேன். எல்லாரும் அழிவார்கள், மலக்குமார்கள் அழிவார்கள். கேட்பான் அல்லாஹ், யார் இருக்கிறது? சொல்லுவார், மலக்குல் மவுத் ஜிப்ரீல் இருக்கிறார், மீகாயில் இருக்கிறார். நீ இருக்கிறாய் யா அல்லாஹ், நான் இருக்கிறேன். ஜிப்ரீலை மௌத்தாக்குங்கள், மீகாயிலை மௌத்தாக்குங்கள். சகோதரர்களே, யார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்? தன்னுடைய ரெக்கையின் ஓரத்தால்
ஒரு நாட்டை தூக்கி பிரட்டி அடித்தவர், பலசாலி, அல்லாஹ் சொல்றான் வெரி ஸ்ட்ராங், இந்ததில் அர்ஷி மகீன், அந்தஸ்தின் உச்சகட்டம், ரூஹுல் அமீன், நம்பிக்கையான ஆத்மா. அந்த ஜிப்ரீலாலும் உலகத்தில் தப்ப முடியாது சகோதரர்களே. அல்லாஹ் சொல்லுவான் ஜிப்ரீலை மௌத்தாக்குங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சுஜூதில் மௌத்தாகுவார். நாம் எப்படி மௌத்தாகுவோம்? நாம் எப்படி மௌத்தாகுவோம்? உலகத்தில் விளையாடிவிட்டு மதீனாவில் மௌத்தை கேட்டால் கிடைக்குமா சகோதரர்களே? உலகத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எல்லாம் நாசமாக்கிவிட்டு கலிமாவோடு மௌத்தாக வேண்டும் என்றால் கிடைக்குமா? சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான், வீணாக்கி விடாதீர்கள். அல்லாஹ் நம்மோடு உள்ள இரக்கத்தின் காரணமாக திருந்த வேண்டும், நல்லவனாக மாற வேண்டும், எனக்கு பொருத்தமானவனாக மாற வேண்டும் என்று அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்து வைத்திருக்கிறான். சகோதரர்களே, ஒரு நாளும் சந்தர்ப்பத்தை வீணடித்து விடக்கூடாது. நாம் அல்லாஹ் சொல்லுவான் மீகாயிலை மௌத்தாக்குங்கள். மலக்குல் மௌத் சொல்லுவார் யா அல்லாஹ், இப்ப நீயும் நானும் தான் இருக்கிறோம். உலகத்தையே ஆட்டி படைத்தவர், உலகத்தினுடைய ரூகளை எல்லாம் வாங்கியவர், இரக்கம் என்றால் என்னவென்றே தெரியாதவர். அல்லாஹ் சொல்லுவான் உன்னுடைய ரூகை நீயே வாங்கிக்கொள். உன்னுடைய ரூகை உனக்கு தெரியாதே வலி, காய்ச்சலும் தலைவலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும் என்று சொல்வார்கள். மலக்குல் மௌத்துக்கு தெரியாது ரூகை வாங்குவது எவ்வளவு கஷ்டம் என்று. சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் யார்? அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் பயம் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் பயம் இல்லை. புகாரி, சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், பாபு ஃபவாயிலி மூசா. ஏன் சொல்றேன்டா பொய்ய சொன்னு சொல்லிடுவான். இருக்கிறானே ஹதீஸை மறுப்பவன், இருக்கிறார்கள் குர்ஆனை மறுப்பவர்கள். அவங்களோட புத்திக்கு பட்டா எடுப்பாங்க, இல்லாட்டி மறுத்துவாங்க. அல்லாஹ் பாதுகாப்போம். அதான் புகாரில இருந்து முஸ்லிம்ல இருந்து பேசுறேன். சகோதரர்களே, குர்ஆனில் அல்லாஹ் 136 இடங்களில் மூசா என்ற வார்த்தையை சொல்லி இருக்கிறார். அவ்வளவு முஹப்பத் மூசா அலைஹிஸ்ஸலாமோடு அல்லாஹ்வுக்கு. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ரூஹை வாங்குவதற்காக மலக்குல் மௌத் வந்தார். அல்லாஹ்வை தவிர நான் சொன்னேனே யாருக்கும் பயம் கிடையாது, யாருக்கும் பயம் கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள் என்ன வந்திருப்பது? சொன்னார் உங்களை மௌத்தாக்க வந்திருக்கிறேன். ஓங்கி விட்டார் உண்டு கண்ணத்துக்கு. மலக்குல் மௌத்துடைய கண்ணொண்டு கலந்துச்சு. ஓங்கி கொடுத்த அறையில மலக்குல் மௌத்துடைய கண்ணொண்டு கலந்து வந்துச்சு. இவர் பார்த்தார், ஆஹா உலகமே எனக்கு பயம், இந்த மனுஷன் எந்த கண்ணை கலட்டி போட்டுட்டார். ஒரே ஓட்டம் அல்லாஹ் கிட்ட சொன்னார் அர்சல்தனி இலா அப்தின் லா யுரீதுல் மௌத். யா அல்லாஹ், மௌத்தாக விருப்பம் இல்லாதவர்த்தையா நீ என்ன அனுப்பின? பாரு இந்த கண்ண கலட்டி விட்டார், அறையோண்டு தந்துட்டார். அல்லாஹ்க்கு கோபம் வரலே. மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட அவ்வளவு இரக்கம். அல்லாஹ் சொன்னானாம் என்னுடைய நபி, என்னுடைய கலீம் உலகத்தில் வாழ்வதற்கு ஆசைப்படுகிறார் போல மலக்குல் மௌத் திரும்பி போ மூசாவிடம் அலைஹிஸ்ஸலாம் போய் சொல்லுங்கள், ஒரு மாட்டுக்கு மேல, காலை மாட்டுக்கு மேல மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கையை வைக்க சொல்லுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கையில் எத்தனை முடிகள் படுமோ, எத்தனை லட்சம் முடி பட்டாலும் சரி, ஒரு முடிக்கு ஒரு வருஷம் வாழ சொல்லும். இது எங்களுக்கு இல்ல, நபிமார்களுக்கு மட்டும். இது எல்லாருக்கும் கிடைச்சா உலகத்துல யாரும் மௌத்தாக மாட்டார். நபிமார்களுக்கு அல்லாஹ் விருப்பம் கொடுப்பான். விரும்பினா வாழலாம், விரும்பினா மௌத்தாகலாம். இப்ப மலக்குல் மௌத் பயந்து பயந்து வாரார் மூசா அலைஹிஸ்ஸலாத்து. அடுத்த அறை கிடைச்சாலும் கிடைக்குமே வந்து சொன்னார், அல்லாஹ் இப்படி ஒரு ஆப்ஷன் தந்திருக்கிறான் உங்களுக்கு. கேட்டார், உங்களோட பேச்சு இல்ல, ரப்பி சும்மா நான் அவ்வளோ காலம் வாழ்வது சரியா அல்லாஹ்? அதுக்கு பின்னால என்ன நடக்கும்? அல்லாஹ் சொன்னான் சும்மல் மௌத், அதுக்கு பின்னால நீங்களும் டிக்கெட் எடுக்கத்தான் வேணும்.
மௌத்தாகத்தான் வேணும். அப்படியா? அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. யா அல்லாஹ், உடனடியாக என்ன பலஸ்தீனுக்கு கொண்டு போ, உடனடியாக என்ன பலஸ்தீனுக்கு கொண்டு போய் அங்கே வைத்து என்னுடைய ரூஹை நீ கைப்பற்ற வேண்டும். அல்லாஹு தஆலா ஒரு கல்லை வீசினால் எவ்வளவு வேகமாக போகுமோ அந்த ஸ்பீட்ல ஈஜிப்ட்ல இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பலஸ்தீனுக்கு கொண்டு போனான். அங்கே வைத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டது. அல்லாமா ஹக்கீமு திர்மிதி பதிவு செய்திருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தானதுக்கு பின்னால் அல்லாஹ் கேட்டானாம், யா மூசா கைஃப வஜத்தல் மௌத், மூசாவே மௌத்தாகினீங்களே, சக்கராத் எப்படி இருந்தது? சொன்னாராம் மூசா அலைஹிஸ்ஸலாம், தஷாத்தின் ஹய்யத்தின் துஸ்லஹு பியதில் கஸ்ஸாப், யா அல்லாஹ், ஒரு ஆட்டை அறுக்காம உயிரோடு வெச்சி அதுல தோலை உரிச்சா எவ்வளவு வருத்தமோ அந்த வருத்தத்தை நான் கண்டேன். சுப்ஹானல்லாஹ், மூசா நபியுடைய சக்கராத் இது, என்னுடைய சக்கராத். சகோதரர்களே, உங்களுடைய சக்கராத் யாராவது தப்பேலுமா? எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு பலம் இருந்தாலும், எவ்வளவு பவர் இருந்தாலும் உலகத்தில் யாரும் தப்ப முடியாது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய சில கட்டங்களை எல்லாரும் கடந்துதான் ஆக வேண்டும். எல்லாரும் மௌத்தாகத்தான் வேண்டும். உலகத்தில் ஒரே நபிதான் இன்னும் மௌத்தாகாமல் இருக்கிறார். அவர்தான் 2000 வருடங்களாக 2வது வானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்து 2024 ஆண்டுகள் முடிந்து விட்டது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்துக்கு உயர்த்தப்பட்டார் 32 வயதில். இன்னும் 32 வயதோடுதான் 2வது வானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியுடைய ஹதீஸ், பலஸ்தீனிலிருந்து 1வது வானத்துக்கு போனார்கள். அங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டார்கள். 2வது வானத்துக்கு போனார்கள். அங்கே ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்டார்கள். 3வது வானத்துக்கு போனார்கள். அங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டார்கள். 4வது வானத்துக்கு போனார்கள். அங்கே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டார்கள். 5வது வானத்துக்கு போனார்கள். அங்கே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டார்கள். 6வது வானத்துக்கு போனார்கள். அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்டார்கள். 7வது வானத்துக்கு போனார்கள். அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2வது வானத்தில் இருக்கக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாளைக்கு உலகத்துக்கு இறங்குவார். சகோதரர்களே, அந்த நாள் ரொம்ப தூரத்தில் கிடையாது. எப்படி இறங்குவார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எங்கே இறங்குவார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த முறையில் இறங்குவார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவார். ஒரு நாள் வரும், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவார். கஅபத்துல்லாஹ்வில் ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கு பக்கத்தில் மஹ்தியோடு முஸ்லிம்கள் பையத் செய்வார்கள். செய்ததற்கு பின்னால் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் உலக வரலாறு காணாத யுத்தம் செய்வார். எல்லா அரபு நாடுகளையும் கைப்பற்றி 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 கடைசியாக சிரியாவை போய் அடைவார். சிரியாவுடைய கேபிட்டல் தான் டமஸ்கஸ். அந்த டமஸ்கஸில் தான் பிரம்மாண்டமான ஒரு பள்ளி இருக்கிறது. அந்த பள்ளியுடைய பெயர் மஸ்ஜிது தாபிக், ஜாமியுல் உமவி. உமையாக்களுடைய காலத்தில் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான பள்ளி. லட்சக்கணக்கான மக்கள் நின்று சொல்லலாம். சகோதரர்களே, அந்த பள்ளி டமஸ்கஸுடைய கிழக்கு பக்கத்தில் இருக்கிறது. அந்த பள்ளியில் தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலை வைக்கப்பட்டது. அந்த பள்ளியில் தான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஜனாஸா இருக்கிறது. அந்த பள்ளியில் தான் ஸலாஹுத்தீன் அய்யூபியுடைய கபரும் இருக்கிறது. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் முஸ்லிம்களோடு நீண்ட நீண்ட விடயங்கள் நான் நேரம்
சுருக்கத்தை கவனத்தில் கொண்டு சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அங்கே முஸ்லிம்கள் அனைவரையும் வைத்துக் கொண்டு தொழுகையின் நேரத்துக்காக எதிர்பார்த்து உட்கார்ந்திருப்பார்கள். அந்த நேரத்தில் தான் உலக வரலாறு காணாத ஒரு அதிசயம் நடக்கும். என்ன அதிசயம்? இரண்டாவது வானத்தில் இருக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கும் நேரம் வரும். முழு உலகமும் பார்க்கும். அதை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரெடியாகுவார். 2 மலக்குமாருடைய ரெக்கையில தொங்க ஆரம்பிப்பார். குங்கும கலர்ல உடுப்பு போட்டிருப்பார், கொண்டை வளர்த்திருப்பார், சிவப்பு நிறத்தில் அழகாக இருப்பார், உருவத்தின் மஸ்ஊதை போல இருப்பார். தலையை கீழே குனித்தால் மாதுளம் கொட்டைகளை போல, மாதுளம் விதைகளை போல தலையிலிருந்து தண்ணீர் சொட்ட ஆரம்பிக்கும். சகோதரர்களே, டமஸ்கத்தின் அந்த பள்ளியின் பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை டோம்ல தான், வெள்ளை டவர்ல தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார். அதுதான் சகோதரர்களே முஸ்லிம்களுக்குடைய கடைசி சோதனை காலம். தஜ்ஜால் இருப்பான். அந்த நேரத்தில் மிகப்பெரிய பித்னா. தஜ்ஜால் இருப்பான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கின உடனே அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மூச்சு காற்றுக்கு ஒரு சக்தியை கொடுப்பான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மூச்சு காற்று அல்லாஹ் நஞ்சாக மாற்றுவான். எந்த காபிர்களுடைய மேலே எல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மூச்சு காற்று படுமோ எல்லா காபிரும் செத்து விழுந்து விடுவார். சகோதரர்களே, சஹாபாக்கள் கேட்டார்கள், ஒரு மனிதருடைய மூச்சு காற்று எவ்வளவு தூரம் போகும்? சின்ன டிஸ்டன்ஸ் தானே போகும். சொன்னார்கள், இல்லை, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பார்வை எவ்வளவு தூரம் போகுமோ அவ்வளவு தூரம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மூச்சு விடுவார். தஜ்ஜால் உப்பு கரைவதை போல கரைய ஆரம்பிப்பான். சகோதரர்களே, பாபுல் லுஜ் பலஸ்தீனில் வைத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜாலை கொலை செய்வார்கள். அண்டைய நாளிலிருந்து இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த ஊர் தெரியுமா? பலஸ்தீன். பலஸ்தீன். ஆதாரம் தேவை என்றால் குத்பாவுக்கு பொருள் கேட்கலாம். முஸ்தத்ரக் அல ஸஹீஹைன்ல வரக்கூடிய ஸஹீஹான ரிவாயத். அதுக்கு பின்னால் உலகம் அழியும் வரைக்கும் முஸ்லிம்களுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட், இன்னைக்கு நாங்கெல்லாம் பார்த்து பரிதாபப்படும் பலஸ்தீன். இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா. அல்லாஹ்வுடைய வாக்கு பொய்யாகாது. கஷ்டத்துக்கு பின்னால் அந்த மக்களுக்கு அல்லாஹ் லேசை வைத்திருக்கிறார். சிரமத்துக்கு பின்னால் அந்த ஈமானிய மக்களுக்கு அல்லாஹ் பெரிய வெற்றியை வைத்திருக்கிறான். அதுக்கு பின்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் திருமணம் முடிப்பார்கள். அதுக்கு பின்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தை பெற்றெடுப்பார்கள். சகோதரர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹஜ் செய்வார்கள். மதீனாவிலிருந்து 60 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துடைய பெயர் பிரு ரௌஹா, ஒரு கிணறு. அந்த கிணறுல 70 நபிமார்கள் தண்ணி குடிச்சிருக்கிறாங்க. அந்த கிணத்தால 70 நபிமார்கள் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க. சகோதரர்களே, அதே கிணத்துக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார். இந்த முறை எங்களுக்கும் அல்லாஹ் அங்க போற பாக்கியத்தை, அந்த தண்ணி குடிக்கிற பாக்கியத்தை தந்தான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த இடத்தால் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் தல்பியா சொல்லிக் கொண்டு ஹஜ்ஜுக்கு போவார்கள். சகோதரர்களே, ஹஜ் செய்ததற்கு பின்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் மௌத்தாகி விடுவார். என்ன சொல்ல வாரேன்? 2024 வருஷமாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு இறங்கி 40 வருடங்கள் ஆட்சி செய்துவிட்டு முஸ்லிம்களுக்கு ஒரு பவரை கொடுத்து விட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாமும் மௌத்தாகி விடுவார்கள். முஸ்லிம்களும் மௌத்தாகி விடுவார்கள். காபிர்கள் மட்டும் இருக்கும் போதுதான் உலகத்தை அல்லாஹ் அழிப்பார். சகோதரர்களே, சிந்திப்போம். நாம் இதெல்லாம் ஒரு நாளாவது யோசித்து பார்த்திருக்கிறோம். கண்ணாடிக்கு முன்னால் இருந்து தூங்குவதற்கு முன்னால் சகோதரர்களே சிந்திப்போம். அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நம்முடைய வாழ்க்கை கழிந்து கொண்டிருந்தால் இந்த வெள்ளிக்கிழமையை கடைசி நாளாக தௌபாவுடைய நாளாக நாம் ஆக்குவோம். சகோதரர்களே,
ஊர்ல உள்ள மக்கள் மாஷா அல்லாஹ் அதிகமாக தொழ வரக்கூடிய பள்ளிவாசல், ஜெமட்டகொடையில உள்ள ஒரு பிரபல்யமான இடம் இந்த பள்ளிவாசல். சகோதரர்களே, 100% தொழுகையாளிகள் இந்த பள்ளிவாசலில் உருவாகிவிட்டால் இந்த ஊருக்கு வானத்தை பிச்சு கொண்டு அல்லாஹ் பரக்கத்தை இறக்குவார். துனியாவை பற்றி நாம் கவலைப்படுகிறோம், வாகனத்தை பார்த்து ஆசைப்படுகிறோம், சாப்பாட்டுல நாம பிறண்டு கொண்டிருக்கிறோம். சொல்லவே தேவையில்லை கொழும்புல சாப்பிடுறது. ஆனால் நம்முடைய சகோதரர்கள், தொழுகை இல்லாதவர்கள், பள்ளிவாசலுக்கு வராதவர்கள் எத்தனையோ பேர் ஒவ்வொரு நாளும் நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றி யார் கவலைப்படுவது? ஒரு நாய் நெருப்பில் விழுவதை நாம் பார்ப்போமா சகோதரர்களே? நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் தொழுகை இல்லாமல் ஒவ்வொரு நாளும் கபர் என்ற நெருப்புக்கு விழுந்து கொண்டிருக்கிறார்களே. இதை பற்றி யார் கவலைப்படுறது? உலமாக்கள் மட்டுமா? தாயிகள் மட்டுமா? எல்லாரும் பொறுப்புதாரிகள் சகோதரர்களே. அல்லாஹ் எல்லாரையும் கேள்வி கேட்பான். எனவே துனியாவுடைய பராக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இனிமேலாவது சகோதரர்களே அல்லாஹ்வை நெருங்குவோம், அல்லாஹ்வை பயப்படுவோம். யார் யாரெல்லாம் நம்முடைய குடும்பத்தில் தொழுகை இல்லாமல் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ எல்லாருடைய கால்ல கையில விழுந்தாவது இந்த பள்ளிக்கு கொண்டு வந்து சேருங்க. ஒருவனை உருவாக்குங்கள் சகோதரர்களே, அதிகம் தேவையில்லை. ஒரு ஈமான்தாரியை உருவாக்குங்கள். உங்களோட கபருக்கு கியாமத்து நாள் வரைக்கும் நன்மை வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் தஆலா அனைவரையும் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ் என்னோட பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் அறியாத தெரியாத மக்கள் யா அல்லாஹ் மௌத்துக்கு நெருக்கமாக இருக்கிறோம் யா அல்லாஹ். உலகத்துடைய இன்பங்களில் மூழ்கி கிடக்கிறோம் யா அல்லாஹ். நீ எங்களை மன்னிக்கவில்லை என்றால் எங்களை மன்னிக்கிறதுக்கு வேற யாரும் இல்லையா அல்லாஹ். இந்த ஊரை பொருந்திக் கொள்வாயாக. இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய எல்லாரையும் கபூல் செய்வாயாக. எல்லா ஆண்கள், பெண்கள், உலமாக்கள், தாயிகள், நிர்வாகிகள் எல்லாரையும் நேரான வழியில் நடத்துவாயாக. யா அல்லாஹ் உனக்கு பொருத்தமான மகல்லாவாக 100% தொழுகையாளிகள் உள்ள மகல்லாவாக இந்த மகல்லாவை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் ஒரு கடைசி நாள் இருக்கிறது யா அல்லாஹ். அந்த கடைசி நாளை மதீனா முனவராவில், மஸ்ஜிது நபவியில், ரௌதா ஷரீஃபில் சுஜூதுடைய நிலைமையில் சொர்க்கத்தை கண்ணால் கண்டவர்களாக, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொன்னவர்களாக யா அல்லாஹ் எங்களை மௌத்தாக்குவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.